ஒரு எக் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 6 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ முட்டையை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்க போறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சேர்த்து 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1/2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நான் வந்துட்டு முட்டையை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அதுலேயே வந்துட்டு ஆனியனை வந்துட்டு கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பிரியாணி தாளிக்கிறதுக்கு குக்கர்ல வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய். ஸோ இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஓல்ட் ஸ்பைசஸ், பிரியாணியோட மசாலாஸ், பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கியிருக்கேன், ஏலக்காயெல்லாம் சேர்த்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்திருக்கேன். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் 2 கைப்பிடி அவளுக்கு புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் நல்லா சேர்த்து வதங்கி வரும்போது உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா மசாலாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு கரம் மசாலா. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலரி கொடுத்துட்டு 1/4 கப் அவளுக்கு தயிர் சேர்த்திருக்கேன். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 கிளாஸ் அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2க்கு 3 அவளுக்கு சேர்த்திருக்கேன். ஸோ தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா முட்டை ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் கோல்டன் ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் இந்த மாதிரி சேர்க்கும் போது ஒரு நல்ல ஃபிளேவர் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் லிட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு நம்ம விசில் போனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பர் அண்ட் சுவையான எக் பிரியாணி ரெடி. கலரே சொல்லுது பாருங்க எவ்வளவு அழகா ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே Facebook அந்த ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.